ஓம் சாந்தி 8/6/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 15/11/2005. உண்மையான இதயத்துடன் தந்தைக்கும் குடும்பத்திற்கும் அன்பானவராகி சிரமப்படுவதில் இருந்து விடுபடுவதாக சத்தியம் செய்து அந்த சத்தியத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பாப்தாதா எங்கும் உள்ள தனது மேன்மையான குழந்தைகளை, சுய ராஜ்ய அதிகாரத்தின் உரிமையை கொண்டவர்களையும் தமது சுயமரியாதை ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பவர்களையும் பார்க்கின்றார். தந்தை குழந்தைகளுக்கு கொடுக்கும் மரியாதை அவரை விட அதி உயர்ந்தது ஆகும். அவர் ஒவ்வொரு குழந்தையும் தனது பாதங்களில் விழுவதில் இருந்து விடுவித்து தனது தலையின் கிரீடங்களாக ஆக்கியுள்ளார். அவர் எப்போதும் தன்னை அன்பான குழந்தைகளின் சேவகர் என்றே அழைப்பார். அவர் குழந்தைகளுக்கு இத்தகைய மகத்தான அதிகாரத்தின் மரியாதையை வழங்கியுள்ளார். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இத்தகைய சுயமரியாதை கொண்டவர்களாக உங்களை கருதுகின்றீர்களா? தமது சுயமரியாதையில் ஸ்திரமாக இருக்கும் ஒருவரின் விசேடமான தகமை என்ன? ஒருவரிடம் எந்த அளவிற்கு சுயமரியாதை உள்ளதோ அதற்கேற்ப அவர் எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பார். ஒருவரிடம் எந்த அளவிற்கு மரியாதை உள்ளதோ அந்த அளவிற்கு அவர் பணிவாக இருப்பதுடன் எல்லோராலும் நேசிக்கப்படுவதுடன் எல்லோரிடமும் அன்பாக இருப்பார். எல்லோரிடமும் அன்பாக இருப்பதுடன் எல்லோராலும் நேசிக்கப்படுவார். சுயமரியாதை கொண்டிருக்கும் ஒருவரின் அடையாளம் அவர் தந்தையை நேசிப்பார், அத்துடன் எல்லோரையும் நேசிப்பார். எங்கும் உள்ள சுயமரியாதையுடைய குழந்தைகள் எல்லோருக்கும் தமது இதயங்களில் தந்தைக்கான அன்பை எப்போதும் கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் அன்பை கொண்டிருக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் சதா சிரமப்படுவதிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவம் செய்யும் தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கும் தாம் செய்யும் சத்தியத்திற்கும் அந்த சத்தியத்தில் இருந்து தாம் எடுக்கும் நன்மைக்கும் இடையில் சதா சமநிலையை பேணும் ஆனந்தமான குழந்தைகளுக்கும் சதா மகிழ்ச்சியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்கச் செய்பவர்களுக்கும் இத்தகைய மேன்மையான பாக்கியத்தின் உரிமையை கொண்ட சங்கமயுக குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும், அத்துடன் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரின் இதயத்தில் இருந்து ஆசீர்வாதங்களும் அன்பும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் சதா யோகியாகி தந்தையை மறப்பதிலிருந்தும் தவறுகள் செய்வதிலிருந்தும் விடுபடுவீர்களாக. தந்தையுடன் தாம் ஒன்றிணைந்திருப்பதை அனுபவம் செய்யும் குழந்தைகள் இயல்பாகவே சதா யோகி ஆகுக என்ற ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இது ஏனென்றால் அவர்கள் எங்கே இருந்தாலும் தொடர்ந்து ஒரு சந்திப்பை அனுபவம் செய்கின்றார்கள். அவரை மறக்க செய்வதற்கு யாராவது முயற்சி செய்தாலும் அவர்கள் அவரை மறப்பதில் இருந்து விடுபட்டே இருப்பார்கள். தந்தையை ஒருபொழுதும் மறக்காத இத்தகைய குழந்தைகள் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். அதனால் அவர்கள் சதா யோகிகள். ஏனென்றால் அன்பின் அடையாளம் இயல்பான நினைவாகும். மாயையால் அவர்களின் எண்ணங்களின் ஒரு நகத்தை கூட அசைக்க முடியாது. அதாவது ஒரு சிறியதொரு பாகத்தை கூட மாயையால் அசைக்க முடியாது. ஸ்லோகம். சாக்கு போக்குகளை சொல்வதை விடுத்து ஒரு தீர்வை கண்டுபிடியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான உரிமையை பெறுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். அகநோக்கில் இருங்கள். இந்த ஞானத்தை கடையும் பயிற்சியால் சதா அலௌகிக போதையுடன் இருங்கள். அப்போது இந்த உலகின் எந்த ஒரு பிரச்சனையும்
உங்களை கவராது. எப்படி இராணுவத்தினர் தங்களை குண்டுகள் போன்றவற்றின் பாதிப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நிலத்தின் கீழ் செல்கின்றார்களோ, அவ்வாறே உங்களின் ஆத்ம உணர்வு ஸ்திதியில் அக நோக்கில் இருப்பதையும் பாதாளத்தில் இருப்பதையும் பயிற்சி செய்யும் போது புறநோக்கான விடயங்கள் உங்களை குழப்பாது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.